மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் 26, 2026 இன்னைக்கான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அதாவது எஸ்எஸ்சி மற்றும் பேங்கிங்க்கு டெய்லி 5 கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த முக்கியமான செய்திகளை தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி மேட் சஞ்சார் சாந்தி ஆப் மேண்டரி ஆன் ஆல் நியூ ஆர் இம்போர்ட்டட் மொபைல் போன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. இது பார்த்துருப்பீங்க. ரீசெண்ட் டேஸ்ல பார்த்துட்டீங்கன்னா எந்த ஒரு மொபைல்னாலும் ரீசெண்டா லான்ச் ஆகிற நியூ மொபைல் ஆர் இம்போர்ட்டட் மொபைலா இருந்தா கூட அது இந்தியாவுக்குள்ள வரும்போது இந்த சஞ்சார் சாந்தி அப்படிங்கிற ஆப் வந்து கட்டாயமா அமலாக்கணும், கட்டாயமா அதுல இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் தான் இதை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன். ஸோ அந்த ஆப்போட பேரு சஞ்சார் சாந்தி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அக்கார்டிங் டு ரீசென்ட்லி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF projections which country has the highest debit to GDP ratio in 2025 at 252% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நாடு வந்து அந்த கடன் தொகையில வந்து அதிக ரேஷியோல ஹையஸ்ட் ரேஷியோல அதுவும் ஜிடிபி ரேஷியோல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அந்த நிறுவனம் தான். ஸோ IMFன்னு சொல்லப்படுற அந்த நிறுவனம் பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு அந்த கடன் தொகை அதிகம் உள்ள நாடுகள் பட்டியல வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுல எந்த நாடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சூடான் அப்படிங்கிற நாடு. ஸோ எவ்வளவு அதிகமா இருக்காங்க அப்படின்னா 252% வந்து கடன் தொகையில அதிக அளவுல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி ஒருத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. வாட் வாஸ் த தீம் ஆஃப் வேர்ல்டு வெட்டினரி டே அப்சர்வ்டு ஆன் 26 ஏப்ரல் 2006 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டை பொறுத்தளவுல 2 விதமான டேட் இருக்கு. ஒன்னு வந்து வேர்ல்டு இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே பிளஸ் வந்து இந்த வெட்டினரி டேவும் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேட்ல என்ன தீமை வந்து என்ன தீமை வந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனிமல் ஹெல்த் டேக்ஸ் எ டீம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டிருக்காங்க. ஸோ இந்த 2026 ஆண்டுக்கான வேர்ல்டு வெட்டினரி டே அதோட தீமை பாத்தீங்கன்னா அனிமல் ஹெல்த் டேக்ஸ் எ டீம் அப்படிங்கிறது. ஸோ குழுவா இருந்து அந்த அனிமலோட ஹெல்த்தை வந்து கேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைய கருப்பொருளா கொண்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிற இந்த ஐபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெடி செட் இனோவேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு இன்னொரு தினமும் இருக்கு. என்ன அப்படின்னா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே அப்படிங்கிறதும் ஐபி அப்படின்னு சொல்லப்படுற இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே. ஸோ அதோட கருப்பொருள் தான் பாத்தீங்கன்னா இந்த ஐபி அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெடி செட் இனோவேட் அப்படிங்கிறது. ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. Which company has launched the program AI First India 2026 to promote emerging AI startups in India அப்படின்னு சொல்லி கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நிறுவனம் வந்து AI First India 2026 அப்படிங்கிற பேர்ல ஸ்டார்ட் அப் ஏஐக்குள்ள உருவாக்கும் விதமா இந்தியால தொடங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இந்த நேம்ல வந்து இந்தியால ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. AI ஃபர்ஸ்ட் இந்தியா 2026 அப்படிங்கிறத கூகுள் நிறுவனம் தான் தொடங்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. நியூ வைஸ் சேர்மன் ஆஃப் நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ யார் வந்து புதிய துணை தலைவராக நிதி ஆயோக்கோட துணை தலைவராக யார் நியமனம் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அசோக் குமார் லாஹரி அப்படிங்கிறவர் தான் நிதி ஆயோக்கோட நியூ வைஸ் சேர்மனா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அது போக இந்த நிதி ஆயோக்லயே நிறைய ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. ஸோ சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதற்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுமன் பெரிய அவர்கள் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களை ரீப்ளேஸ் பண்ணும் விதமா தான் இந்த அசோக் குமார் லாஹரி அப்படிங்கிறவங்க பதவியேற்றிருக்காங்க. இதோட கொஸ்டின்ஸ் முடியுது. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.